ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எங்கிருந்தாலும் உடனே வா. ஏன்னா உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்துட்டேன். நீ எப்பவுமே உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களையும், உன்னை பிடிக்காத மனிதர்களையும், உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் ஒதுக்கி வச்சு விலக்கி வச்சுட்டு நீயும் விலகி இருப்பதுதான் நல்லது. நீ என்னவோ நம்ம கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் கூடவே இருக்கட்டும்னு விட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால தான் இப்போ அவர்களே உன் வாழ்வில் பிரச்சனை வருவதற்கு காரணமானவங்களாக மாறிட்டாங்க. ஆனால் இப்போது உன்னை காப்பாற்ற நான் களமிறங்கி விட்டேன் அல்லவா? இனிமே எதுக்கும் வருத்தப்படாத. எதை எப்படி சரி செய்யணுமோ, யாரை எப்படி மாற்றணுமோ அந்த மாற்றங்களை நான் பார்த்துக்கிறேன். காசு பணத்தை விட நல்ல மனிதர்களை உறவுகளாக சேர்த்து வை. மற்றதெல்லாம் தானே வரும். ஒரு சிலர் உன் கூடவே இருந்து நல்லவங்க போல நடிச்சு உன்னை அழிப்பதற்கும் உன்னை கீழே சாய்ப்பதற்கும் திட்டம் போடலாம். ஆனா நீதான் யார் எப்படிப்பட்டவங்கன்றத சீக்கிரமே புரிந்து நடந்து கொள்ளணும் என் செல்லமே. உன்கிட்ட காசு பணம் செல்வம் நிறைய இருந்தா காசு கொடுத்து ஒரு நாயை விலைக்கு வாங்க முடியும். ஆனா அதன் வாளை அசைக்க வேண்டும் என்றால் நீ அதனிடம் அன்பு செலுத்தினால் மட்டும்தானே முடியும். அப்படிதான் காசு பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாத. அன்புங்கிறது அதை விட பெரிய விஷயம். எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பை காட்டக்கூடிய அழகான பிள்ளையாக நீரு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ யாரை பேசினாலும் யாரை பார்த்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு. எப்போதுமே பின்வரிசையில் அடுத்தவங்களுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்காத. முன்வரிசையில் தைரியமாக முன்வந்து நின்று பேசக்கூடிய பிள்ளையாக இரு. எவ்வளவு ஒருத்தவங்க பிரபலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் சரி, அவங்க முன்னால போய் நின்று பேசுறதுக்கு நீ தயங்கவோ தலை கவிழ்ந்து தரையில் விரல் கோடன் போடுவதோ வேண்டாம். எப்போவுமே நீ தைரியமா துணிவா தயக்கமில்லாம பேசக்கூடிய ஆளாக இரு. சும்மா நடந்து போனா கூட வேகமாக நடந்து போகக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். உன் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் உன்னுடைய செயல் வேகத்தையும் தானாகவே அதிகரிக்கும். எந்த கூட்டத்திலுமே அடுத்தவங்க பேசட்டும்னு காத்திருக்காம அங்கே கேட்கக்கூடிய முதல் குரல் உன்னுடையதாக இருக்கட்டும். முதல் குரல் தான் உன்னுடையதாக இருக்க வேண்டுமே தவிர நீ பேசுகிற வார்த்தைகள் மிகவும் சரியாக நிதானமானதாக யோசிச்சு பேசக்கூடியதாக இருக்கணும். வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்க. ஆனா ஒரு சிலர் உன்னை கண்கலங்க வைத்து விட்டார்கள் தானே. அப்படி உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் நல்லதுக்காக செஞ்சாங்களா கெட்டதுக்காக செஞ்சாங்களான்னு எல்லாமே எனக்கு தெரியும். வேணும்னே உன்னை கண்கலங்க வைக்கணும், கவலைப்படுத்தணும் நினைச்சவங்களுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்குறேன். ஆனா நீ கண்கலங்கும்படி உனக்கு நல்லது செய்தவர்களையும் உனக்கு ஆறுதலாக இருந்தவர்களையும் நீ பார்த்துக்கொள் என் செல்லமே. அவர்களுக்கு நீ பதிலுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தவறாமல் செய்துவிட வேண்டும். இந்த உலகத்துல உயர்ந்த நிலைமைக்கு நீ வரணும், நல்லா வெற்றி பெறணும்னு நினைச்சினா உன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்காதே. ஏன்னா பழைய வாழ்க்கை தான் மீண்டும் அந்த கஷ்ட சூழ்நிலைக்கு நீ போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற பல புத்திமதிகளையும் அறிவுரைகளையும் உனக்கு எடுத்து சொல்லும். வீசி எறிந்த பொம்மையின் அருமை அதை இன்னொரு குழந்தை எடுத்து விளையாடும் போது தானே தெரியும். அதே போலதான் உன் மனசுல எப்பவுமே உன்னுடைய கடந்த கால ஞாபகங்கள் இருக்கும்போது, கடந்த காலத்துல வாழ்ந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை வரக்கூடாதுன்ற நினைப்பு இருக்கும்போது நிச்சயமாக நீ நன்றாக வாழ உனக்கு வழி கிடைக்கும். நீ நிம்மதி இல்லாம இருக்கனா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எப்பவுமே உனக்கு கிடைச்சதை விட இதை விட சிறப்பான இன்னொன்று இருக்கும், அதையும் அடையணும்னு நம்புறது தான். அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பான மேலான ஒன்றை தேடக்கூடிய மனிதர்களாகத்தான் நீங்க இருக்கீங்க. எப்போதுமே கிடைச்சதை நினைச்சு திருப்திப்படுத்திக்கோ. கிடைக்காததை கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்னு என்னை நம்பி அதற்கான முயற்சிகளை செய். இவனை நம்பி யாராவது கடன் கொடுத்தாலோ காசு கொடுத்தாலோ நீ ஏமாற்றி விடாதே என் செல்லமே. ஏன்னா அவங்க அவனை முழுசா நம்பினால தானே உனக்கு உதவி செய்தார்கள். அவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. யாரா இருந்தாலும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு.